ஹலோ வியூவர்ஸ். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட என்கொயரிக்கு வரும்போது நிறைய பேர்கிட்ட நான் ஒரு சேஞ்ச் நோட் பண்ணேன். ஸோ நிறைய பேர் நம்மகிட்ட கேட்குறது எப்படின்னா, சார் உங்களோட வீடியோஸ் பார்க்குறோம், அதில் மெயினாக நீங்கள் சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நல்ல காலேஜஸ் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுங்கள். அதேமாதிரி அந்த நல்ல காலேஜஸில் கோர்ஸ் என்னோடய கட் ஆஃப்க்கு என்ன கிடைக்குதோ அதை மேக்ஸிமம் நான் எடுத்துக்கலாம், அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டியில் தான் நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது ரொம்பவும் ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருந்தது. ஸோ மெயினாக நான் சொல்கிற விஷயமும் அதே தான். நீங்கள் உங்களோட கட் ஆஃப்க்கு ஒரு நல்ல டாப் காலேஜில் என்ன கோர்ஸ் கிடைக்குதோ கண்டிப்பாக அதை எடுக்கிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன காலேஜில் படிக்கிறீங்க, அந்த காலேஜ் எப்படிப்பட்ட ஒரு டாப் காலேஜாக இருக்குது, அதை பொறுத்து தான் உங்களோட ஃப்யூச்சரும் அந்த காலேஜோட எக்ஸ்போஜரும் உங்களுக்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிளேஸ்மெண்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய விஷயங்கள் அதில் கால்குலேட் ஆகும். ஸோ இதுக்காக தான் நான் மறுபடியும் சொல்லிகிட்டே இருக்கேன், நல்ல காலேஜ் சூஸ் பண்ணுங்கள், நல்ல காலேஜ் சூஸ் பண்ணுங்கள். கோர்ஸை அப்புறம் பார்த்துக்கலாம், சிஎஸ்சி தான் வேணுன்ற மாதிரி இருக்காதீங்க. மேக்ஸிமம் கோர் பிரான்ச்சஸும் ட்ரை பண்ணுங்கள். ஈவன் மெக்கானிக்கல் சிவில் பயோடெக்னாலஜி அந்த மாதிரியான கோர்சஸாக இருந்தாலும் பட் ஒரு நல்ல காலேஜில் அது கிடைக்கிது அப்படின்றது கண்டிப்பாக அதை எடுங்க அப்படின்றது தான் நான் எப்பயுமே சொல்லிகிட்டே இருக்க ஒரு விஷயம். ஸோ நிறைய என்கொயரி ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி ஒரு ஐடியாலஜியில் இருந்து பேசினாங்க. இப்போ அதை பொறுத்து அவங்களுக்காகவே இன்றைக்கி வீடியோ மெயின்லி அது பேஸ்டானது தான். மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணிக்கிங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஸோ இது ரொம்பவும் ஒரு இன்ஃபர்மேட்டிவாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சென்னை ரீஜியன் மட்டும் தான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ அதர் ரீஜியன்ஸும் அடுத்தடுத்த வீடியோவில் கவர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ உங்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி வருதோ அதுக்கேற்ற மாதிரி ஃபர்தர் வீடியோஸும் நம்ம சேனலில் நான் போஸ்ட் பண்ணுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன்றதை பாருங்கள். சென்னை ரீஜியனில் உங்களுக்கு ஓரளவுக்கு டாப் காலேஜஸ், அதேமாதிரி அந்த டாப் காலேஜஸ்க்கு நீங்கள் போகிறதுக்கு ஆவரேஜாக எவ்வளோ கட் ஆஃப் வேணும் சார் அப்படின்றது தான் இன்றைக்கி வீடியோ இருக்க போகுது. ஸோ கட் ஆஃப்ஸ் மேக்ஸிமம் ஒரு 190 to 160 இந்த ரேஞ்சில் வரும். ஸோ இந்த ரேஞ்சில் நீங்கள் கட் ஆஃப் வச்சுருக்கீங்கன்றது இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லைனாலும் நீங்கள் இதோடவும் கம்மியாக இருக்குது, இந்த 160க்கும் கீழே என்னோடய கட் ஆஃப் வருது சார்ன்றது நான் சொன்ன அந்த ஃபார்முலாவே நீங்கள் மறுபடியும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இந்த காலேஜஸ் நான் வெறும் சென்னை ரீஜனை தான் போட்டிருக்கேன். இன்னும் உங்களுக்கு கோயம்புத்தூர் நிறையா டிஸ்ட்ரிக்ஸ் இருக்குது. ஸோ அங்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகும். பட் இன்றைக்கி ஒரு வீடியோ, ஒரு ஸ்டார்டிங் வீடியோ. ஸோ உங்களோட ரெஸ்பான்ஸ் பொறுத்து ஃபர்தர் இந்த மாதிரி வீடியோஸ் நான் போடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டிலேயே நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பெஸ்ட்டான காலேஜ் நம்ம சொல்ல போனோம்னா அது அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ் தான். ஸோ இந்த அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸில் ஆவரேஜாக ஒரு 190.67 கட் ஆஃப் இருந்துச்சுனாவே கண்டிப்பாக உங்களால் ஒரு கோர்ஸ் சூஸ் பண்ண முடியும். ஸோ சிஎஸ்சி அந்த மாதிரியான கோர்ஸ்க்கு தான் ரொம்ப அதிகமாக தேவைப்படும், 198, 195 அபோவ் அந்த மாதிரி. பட் 190.67 இருந்துச்சுனாவே உங்களால் கண்டிப்பாக ஒரு கோர்ஸ் இங்கே சூஸ் பண்ணிட முடியும். ஏன்னா அண்ணா யூனிவர்சிட்டின்னு ரொம்ப அதிகமான கட் ஆஃப் தேவை அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. பட் இந்த ஆவரேஜ் கட் ஆஃப் என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுனால இந்த கட் ஆஃப் இருந்தீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக அண்ணா யூனிவர்சிட்டியை சாய்ஸ் ஃபில்லிங்கில் உங்கள் ஆப்ஷனாக வைங்க. ஸோ அதுக்காக தான் முக்கியமாக இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு இந்த ஆவரேஜ் கட் ஆஃபை மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி அடுத்து அண்ணா யூனிவர்சிட்டி எம்ஐடி கேம்பஸ். ஸோ சிஇஜி கேம்பஸோட எம்ஐடி கேம்பஸ்க்கு உங்களுக்கு கொஞ்சம் ஸ்லைட்லி கொஞ்சம் ஹையர்டாக கட் ஆஃப் ஆவரேஜ் கட் ஆஃப் தேவை. இதுக்கு 190.98 கிட்டத்தட்ட 191 இருந்துச்சுன்னா போதும், ரொம்பவும் உங்களுக்கு ஈஸி. நீங்கள் எம்ஐடியில் ஏதாவது ஒரு கோர்ஸ் கண்டிப்பாக எடுக்க முடியும். அதே மாதிரி அடுத்து என்ன காலேஜ் பார்த்தோன்னா ஸ்ரீ சிவசுப்ரமணிய நாடார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இது உங்களுக்கு அட்டானமஸில் வந்துடும். ப்ரீவியஸ்லி பார்த்த ரெண்டும் கவர்மெண்ட் காலேஜில் வரும். இப்போ தேர்டில் இருக்கிறது அட்டானமஸ். ஸோ இந்த ஒரு விஷயமும் நிறையா என்கொயரிஸில் கேட்டிருந்தீங்க, அட்டானமஸ்லாம் எடுக்கலாமா சார், ஃபீஸும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், பட் இருந்தாலும் அந்த காலேஜஸை சூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அட்டானமஸ் காலேஜஸில் தான் உங்களுக்கு நிறைய எக்ஸ்போஷர் கிடைக்கும். ஈவன் தோ கவர்மெண்ட் காலேஜஸாக இருந்தாலும் ஒரு சில விஷயத்துக்கு, ஒரு சில முக்கியமான எப்படி சொல்கிறது அகாடமிக் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனுக்கு போய் புஷ் பண்ண மாட்டாங்க ஒரு ரொம்ப அளவுக்கு. பட் அட்டானமஸில் உங்களுக்கு ரொம்பவும் புஷ் பண்ணுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நிறைய விஷயத்தை கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருந்தாலும் காலேஜை இன்னும் வேறு லெவலில் டெவலப் பண்ணி கொண்டு போகணுன்ற ஒரு மைண்ட் செட் எப்பயுமே ஒரு கிளியரான விஷனோடே இருந்துகிட்டே இருப்பாங்க அட்டானமஸில். ஸோ அதனால் அட்டானமஸை சூஸ் பண்ணுறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். பட் கொஞ்சம் ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபீஸ் அதிகமாக இருக்கும். முன்னாடியும் ஒரு சில வீடியோஸ்லையும் நான் சொல்லியிருக்கேன், ஃபீஸ் அதிகமாக இருந்தாலும் இந்த மாதிரி நல்ல காலேஜஸில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு எப்படியாவது நீங்கள் எஜுகேஷனல் லோன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது எல்லாமே கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நல்ல காலேஜ் அப்படின்றது கண்டிப்பாக 4 இயர்ஸ் முடித்ததுக்கப்புறம் அதுக்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கலாம். அதே மாதிரி
7.5 ரிசர்வேஷன் நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா பிரச்சனையே இல்லை. அதே மாதிரி ஒரு சில ஸ்காலர்ஷிப்ஸும் உங்களுக்கு இருக்குது. ஃபஸ்ட் கிராஜுவேட் இந்த மாதிரி விஷயங்களும் அப்ளிகபிள் ஆகும். அதை பொறுத்தும் நீங்கள் உங்களோட ஃபீஸை கொஞ்சம் லெஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இப்போ இந்த எஸ்எஸ்எனுக்கு வந்துட்டு நீங்கள் 190.93 சேம் இங்கேயும் உங்களுக்கு ஒரு 191 கட் ஆஃப் இருந்துச்சு அப்படின்னா எஸ்எஸ்எனில் ஒரு கோர்ஸ் வந்து உங்களால் எடுத்துட முடியும். அதே மாதிரி அடுத்து சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சேம் இதுவும் ஆட்டானமஸ் உங்களுக்கு. இங்கே உங்களுக்கு ஆவரேஜ் கட் ஆஃப் கொஞ்சம் குறையும். ஸோ இப்போ நீங்கள் 185.87 கட் ஆஃப் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக சிஐடியில் ஒரு கோர்ஸ் உங்களால் சூஸ் பண்ண முடியும். இந்த காலேஜ் பேசிஸில் இந்த காலேஜ் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இங்கே வந்து சூஸ் பண்ணலாம். முக்கியமாக நீங்கள் இன்னொரு விஷயமும் இந்த டேபிளில் நோட் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து உங்களுக்கு நான் ஆர்டர் வைஸாக ப்ரொவைட் பண்ணிகிட்டே வரேன். ஸோ எந்த காலேஜ் வந்து ரேங்கிங்கில் டாப்பில் இருக்குது, நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்கு அப்படின்றத பொறுத்து தான் இந்த ஆர்டர் வந்து மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி சென்னை ரீஜியனில் ஒரு நல்ல டாப் காலேஜ் அப்படின்ற ஆர்டர் படி தான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இதுபடி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆவரேஜ் கட் ஆஃப் உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ இருக்கோ அதை பொறுத்து இந்த காலேஜஸை உங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்லேயும் நீங்கள் போடலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்குங்க. இன்னும் நான் ஃபர்தர் வீடியோஸும் கொஞ்சம் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். எனக்கு கொஞ்சம் நீங்கள் கமெண்ட்லேயும் உங்களோட விருப்பம் எப்படின்றதையும் சொல்லுங்கள். ஸோ அதை பொறுத்து வந்துட்டு நான் என்னோடய ஃபர்தர் வீடியோவும் நான் மேக் பண்ணுறேன். சென்னை ரீஜனுக்கு தான் கொடுத்துருக்கேன். நான் அடுத்து கொஞ்சம் பக்கத்து ரீஜன்ஸும் கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். மெயினாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களோட ரெஸ்பான்ஸ் பொறுத்து நான் ஃபர்தர் வீடியோஸ் மேக் பண்ணுறேன். ஸோ இப்போ 5th பிளேஸில் லொயாலா ஐசிஏஎம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. ஸோ இது வந்து உங்களுக்கு லொயாலா வந்து வந்துடும். இது வந்து நான் அட்டானமஸில் வரும். உங்களுக்கு அட்டானமஸ் இருக்காது, நான் அட்டானமஸ் காலேஜில் வரும். ஸோ இதே மாதிரி இந்த லொயாலா ஐசிஏஎம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜிக்கு பாருங்கள் 176.02, அதாவது ஒரு 176.02 கட் ஆஃப் நீங்கள் வச்சுருந்தீங்க உங்களுக்கு வருது அப்படின்னா கண்டிப்பாக லொயாலாவை வந்து சூஸ் பண்ணலாம். லொயாலா உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்போஜர் வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஸோ அதனால தான் இந்த லிஸ்ட்டில் லொயாலா வந்து வராங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த கட் ஆஃபில் வரீங்கன்றது கண்டிப்பாக சாய்ஸ் ஃபில்லிங்கில் இந்த காலேஜை மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இப்போ இங்கே ஆர்டரில் கொடுத்துருக்க காலேஜஸ் எல்லாமே இப்போ நீங்கள் 190க்கும் எபோவ் இருக்கீங்க அப்படின்றது இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கில் இந்த காலேஜ் எல்லாமே நீங்கள் போடலாம். பட் ஸ்பெசிஃபிக்காக 190.67 190.98 உங்களோட கட் ஆஃப்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இங்கே மென்ஷன் ஆகிருக்க காலேஜஸ் அண்ட் சாய்ஸ் ஃபில்லிங்கில் போட்டு வச்சுக்கோங்க. ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ 6th பிளேஸில் ராஜலக்ஷ்மி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ். ஸோ ராஜலக்ஷ்மி பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ராஜலக்ஷ்மியோட இன்னொரு பிரான்ச் ராஜலக்ஷ்மி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி RIT. ஸோ இந்த 2 காலேஜஸுமே உங்களுக்கு கண்டிப்பாக சாய்ஸ் ஃபில்லிங்கில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதோட ஆவரேஜ் கட் ஆஃப் இங்கே நான் சூஸ் பண்ணல, இன்னும் கொஞ்சம் அது குறைவாக தான் வரும். அதனால் நான் இங்கே அதை உங்களுக்கு மென்ஷன் பண்ணல. பட் இருந்தாலும் RITயும் நீங்கள் ஒரு ஆப்ஷனாக வச்சுக்கலாம். இந்த ராஜலக்ஷ்மி இன்ஜினியரிங் காலேஜ் இது அட்டானமஸ் தான். இந்த காலேஜுக்கு பாருங்கள் நீங்கள் 175.32 கட் ஆஃப் இருக்குது. கண்டிப்பாக இதை உங்களோட சாய்ஸ் ஃபில்லிங்கில் வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு கோர்ஸ் வந்து ஒரு கோர்ஸ் இல்லை, மேபி 2 or 3 கோர்சஸ் கூட உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். அதை பொறுத்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃபையும் ஒரு டைம் எடுத்து பாருங்கள். ஸோ எப்படி பார்க்கணும் இல்லை தெரியலன்னு நினச்சிங்கனாலும் டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அதுக்கு நீங்கள் கால் பண்ணியும் என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதேமாதிரி RMK இன்ஜினியரிங் காலேஜ், RMK பற்றி எவ்வளோ பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. பட் RMKவும் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்க காலேஜ் தான். ஸோ அதனால தான் இன்றைக்கி இந்த டேபிளில் வந்து அவங்க இருக்காங்க. ஸோ இங்கேயும் உங்களுக்கு 174.58 இந்த கட் ஆஃப் நீங்கள் வச்சுருக்கீங்கன்றது கண்டிப்பாக RMKவும் உங்களோட சாய்ஸ் லிஸ்ட்டில் சேர்த்துக்குங்க. இங்கே உங்களால் ஒரு 2-3 கோர்சஸ் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன்ஸும் இங்கே கிடைக்கும். ஸோ டாப்பில் வர இந்த 190 அண்ணா யூனிவர்சிட்டி CG MITக்கு தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு வந்துட்டு ஆப்ஷன்ஸ் இருக்காது. ஸோ ஏதாவது ஒரு கோர்ஸ் அந்த மாதிரியாவது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. பட் கீழே நீங்கள் வர இந்த RMK ராஜலக்ஷ்மி இங்கே வந்து உங்களுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்கும். சேம் லொயாலாவில் கூட உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி அடுத்து ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ், இங்கேயும் உங்களுக்கு 174.5 இந்த கட் ஆஃப் இருக்குன்றது கண்டிப்பாக இந்த காலேஜும் நீங்கள் சூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஃபாலோட் பை அண்ணா யூனிவர்சிட்டி ACT கேம்பஸ். ஸோ ACT கேம்பஸ் உங்களுக்கு எந்த பிளேஸில் வருது அப்படின்றதையும் இங்கே நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அதுக்காக நல்ல காலேஜாக இல்லையா சார் கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. இந்த டேபிளில் மென்ஷன் பண்ணிருக்க எல்லாமே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்க காலேஜ். ஸோ இது எல்லாமே கண்டிப்பாக உங்களோட ஒரு சாய்ஸ் ஃபில்லிங் ஆப்ஷனாக வச்சுக்கலாம் நீங்கள். அதே மாதிரி இங்கே ACT கேம்பஸ்க்கும் உங்களுக்கு 174.11. ஸோ இப்போ நீங்கள் 175 இந்த கட் ஆஃப் ரேஞ்சில் இருக்கீங்கன்றதே பாருங்கள், உங்களுக்கு கிட்டத்தட்ட இங்கே ஒரு 4 டாப் நல்ல காலேஜஸ்க்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இன்னும் கீழே இருக்கிற அந்த RMD ஸ்ரீ சாய்ராமையும் நீங்கள் உங்களோட ஆப்ஷன்ஸில் கொடுக்க முடியும்.
ஸோ அது எல்லாமே நீங்கள் ரொம்ப நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. இல்லைனாலும் நீங்கள் ஒரு நோட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. இதெல்லாம் ஃப்யூச்சரில் ரொம்பவும் யூஸ் ஆகும் உங்களுக்கு. ஸோ இப்போ அடுத்து 10th பிளேஸில் ஆர்எம்டி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ். சேம் இதுவும் உங்களுக்கு அட்டானமஸ் காலேஜில் வந்துடும். இந்த ஆர்எம்டி காலேஜில் பாருங்கள் உங்களுக்கு 169.45 இந்த கட் ஆஃப் இருக்க வந்து கண்டிப்பாக ஆர்எம்டியில் உங்களால் கோர்சஸ் சூஸ் பண்ண முடியும். ஃபாலோட் பை ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ். ஸோ ஸ்ரீ சாய்ராமில் நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டாங்க, சார் ஜாயின் பண்ணலாமா வேணாமா, இப்போ அவங்களோட எப்படி பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க, பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் டல்லாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னாங்க. ஸோ பட் எல்லாமே பேச்சுக்கள் இருந்தாலும் பட் நல்ல ஒரு சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. சேம் கட் ஆஃபும் நீங்கள் பாருங்கள் 168.79 இருந்து கண்டிப்பாக இந்த காலேஜை நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஃபாலோட் பை சவிதா இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ சவிதாலேயே உங்களுக்கு யூனிவர்சிட்டி இருக்குது, அது வந்து டீம்டில் வரும். அதே மாதிரி இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, இது அட்டானமஸில் வரும். கண்டிப்பாக சவிதா இன்ஜினியரிங் காலேஜை முக்கியமாக உங்களோட சாய்ஸ் ஃபில்லிங்கில் வச்சுக்கலாம். நீங்கள் ஆவரேஜ் கட் ஆஃப் இந்த கட் ஆஃப் வச்சுருந்தீங்கன்னா 166.3. ஸோ அதே மாதிரி ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ், இது உங்களுக்கு தெரியுமா ஆர் மேபி தெரியலன்னு எனக்கு தெரியல. எஸ்ஆர்எம்மில் இது உங்களுக்கு வந்துடும் ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ். இங்கேயும் உங்களுக்கு 165.9 அதாவது 166 கட் ஆஃப் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இங்கே உங்களால் கோர்சஸை சூஸ் பண்ண முடியும். நல்ல ஒரு எக்ஸ்போஜரும் உங்களுக்கு இந்த காலேஜில் கிடைக்கும். அதே மாதிரி ஸ்ரீ சாய்ராம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக். ஸோ ஸ்ரீ சாய்ராம்லேயும் 2 கேம்பஸ் அவைலபிளாக இருக்கும். ஒன்று இன்ஜினியரிங் காலேஜ், அதே மாதிரி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக். ரெண்டுமே உங்களோட சாய்ஸ் ஃபில்லிங்கில் வச்சுக்கலாம் உங்களோட கட் ஆஃபை பொறுத்து. இங்கே 164.94 ஒரு ரவுண்ட் ஆஃபாக 165 கட் ஆஃப் இருக்குன்றது கண்டிப்பாக இதெல்லாம் உங்களோட சாய்ஸ் ஃபில்லிங்கில் ஆப்ஷன்ஸாக வச்சுக்கலாம். அதே மாதிரி ஃபாலோடு பை ஃபைனலாக 15th காலேஜ் பார்த்தீங்கன்னா ஆர்எம்கே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சேம் அட்டானமஸ் காலேஜ். இங்கே உங்களுக்கு 164.24 கட் ஆஃப் இருக்குது அப்படின்றது இங்கே உங்களால் காலேஜில் கோர்சஸை சூஸ் பண்ண முடியும். ஸோ ஆவரேஜ் கட் ஆஃப் என்ன ஏது அப்படின்றத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி உங்களோட சாய்ஸ் ஃபில்லிங்கில் இந்த டாப் காலேஜஸை சென்னை ரீஜியனில் இருக்கிறதுக்காக முக்கியமாக இதை கொடுத்துருக்கேன். ஃபாலோடு பை இன்னும் அதர் ரீஜியன்ஸ்க்கு வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் உங்களுக்கு எந்த ரீஜியனில் வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றத எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. மறக்காமல் வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரேஞ்ச் ஆஃப் கட் ஆஃப்ஸில் வராங்கன்றது அவங்களுக்கும் வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக இதை தவிர்த்து ஸோ நல்ல கட் ஆஃப் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ கட் ஆஃப் ரொம்ப கம்மியாக இருக்குது, அது ஒரு ஆப்ஷன். இல்லைனா எனக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த காலேஜில் சார் போகணும், அதுக்கு போகிறதுக்கான வழிமுறைகள் என்ன, எப்படி அட்மிஷன் பண்ணணும், என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நான் ஃபாலோ பண்ணணும், எவ்வளோ ஃபீஸ் வருது, வேறு என்ன கைட்லைன்ஸ்லாம் காலேஜில் சொல்கிறாங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கனாலும் டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அதுக்கு நீங்கள் கால் பண்ணி மேனேஜ்மெண்ட் கோட்டா அட்மிஷன் ரிலேட்டட் டவுட்ஸ் எல்லாமே நீங்கள் கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.